இதனால ஏன் வீடியோ போடலன்னா எனக்கு இங்கே அடிபட்டுருந்துச்சு, இங்கே நெத்தியில் அடிபட்டுருச்சு, அதனால தான் வீடியோ போடல. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் வீடியோ. எழுத்துக்கள். இந்த மாதிரி நோட் வாங்கிக்கோங்க. பாருங்க, நல்லா பார்த்துட்டீங்களா? நம்ம எல்லா நோட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி போடணும், நீங்க இப்படி போடு. இப்படி நீங்க ரவுண்ட் போடுவீங்க, ஜீரோ இப்படி தான் போடுவீங்க. அதே மாதிரி தான் ஆகும். இப்படி சின்ன ரவுண்டு போட்டுட்டு அப்படியே இப்படி நீங்க இப்படி இப்படி போட்டுட்டீங்களா, அப்புறமா இப்படி வளையக்கூடாது. வளைஞ்சா தப்பு, எஸ் மாதிரி ஆயிடும். இப்படி அப்படியே இப்படி ரவுண்ட் போட்டுட்டீங்களா, அப்படியே இப்படி கொண்டு இப்படி பண்ணிடணும். அப்புறமா கொஞ்சம் தூரம் போக முடியலனால கொஞ்சம் தோணும். இதான் எழுதிட்டீங்களா எல்லாரும்? நெக்ஸ்ட் என்னன்னா இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது கொஞ்சம் ஈஸி, ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். இங்க பாருங்க, ஒரு நீங்கள் போட்டீங்களே, அதே மாதிரிலாம் ஆவும். அப்படியே கொண்டு வந்துட்டீங்களா, இப்படி இப்படி வந்துடணும். கொஞ்சமா ஏப்பிட்டுடணும் இங்க. அப்புறமா என்ன பண்ணுவோம்னா, இப்படி வந்துட்டு அப்புறமா அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பிட்டு இப்படி பண்ணிட்டு நீங்க எப்படி போட்டீங்க, இப்படி திரும்பிட்டு இப்படி இப்படிதான் போட்டீங்க. இது ரொம்ப கஷ்டம் தான், ஆனால் எனக்கு ஈஸி. இங்க பாத்தீங்களா, கீழே பண்ணணும் கொஞ்சம், அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எழுதிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது உங்களுக்கு ஈஸி தான், சொல்றதுக்கு ஈஸி, ஆனால் எழுது கஷ்டம். ஆனால் நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இது 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 எப்படின்னு பார்க்குறீங்களா? அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போட்டு மாட்டுறான், ஆனால் கொஞ்சம் ஈஸி இல்லை. இங்கே பார்த்தீங்களா, இப்படி பண்ணிட்டீங்களா, அப்புறமா இப்படி போயிட்டுக்கோங்க மேலே. அப்புறமா இப்படியே திரும்பிட்டு ஒட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒட்டக்கூடாது, இருக்கும் கேப் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒட்டனா அது அழகாக இருக்காது. சரி, நீங்கள் எழுதிட்டீங்களா இதை? அப்புறமா இது தானே. அப்புறமா வரைக்கும் இது இங்கே இது ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் கொஞ்சம் ஒன்று இல்லை இது. ஏன்னா இங்கே பாருங்க, இருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது பார்த்தீங்களா? இது அதனால போட்டெல்லாம் இப்போ ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்லீப்பிங் லைன் போடுவீங்கள்ல, அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போட்டுட்டு அப்புறமா இப்படி நீங்கள் இப்படி போடுவீங்களா, 5 போடுவீங்கள்ல, நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அந்த மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் கஷ்டம். இப்படி போட்டுட்டு ஒரு ரவுண்டு போடணும் ரெண்டுத்தையும். இது 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 மேம் இது சொல்கிறோம்ல, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல. இருக்கும் இப்படி டிஃப்ரென்ஸ் தெரிய வைக்கிறேன். இது இது பார்த்தீங்களா, டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அப்புறமா நம்ம எப்படி பண்ணால் இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி பார்த்தீங்களா, இதான்
இப்படி ஒரு நடு இங்க இல்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரணும். இல்லாட்டி அது இப்படி இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டிங்கன்னா 2 மாதிரி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இது இப்போ என்னதுன்னா இது ஊ நாம் எழுத போடுறது இப்போ ஊ. பார்த்தீங்களா? இங்க ஊ போட்டுட்டீங்களா? 2 ஊண்டா கஷ்டமா இருக்கும். 2 ஊருக்கு நல்ல இப்படி இப்படி ஓ போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு அண்ட் இப்படி இது ஊ. மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணிக்கிறீங்க எழுதிட்டீங்களா? இது ஆ, இது ஆ, இது ஈ, இது ஈ, இது ஊ, இது ஊ. டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சா? இப்போ என்னன்னா ஏ அப்புறமான ஏ வரும். நீங்க ஃபர்ஸ்ட் ஏ சொல்லிட்டீங்கன்னா அது தப்பு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஊ இப்படி பார்த்துட்டீங்களா? அப்புறமா ஏ நீங்க சொல்லி பாருங்க, நான் வரைக்கும் வெயிட் பண்றேன். சொல்லிட்டீங்களா? ஓகே, இப்போ ஏ ஏ போடலாம். இங்க பாருங்க, இதான் ஏ. கே தொடர்றதா அதான் ஏ. மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டா? இதான் ஆ, இது ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, இது ஏ ஃப்ரெண்ட்ஸ். ஏ ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கஷ்டம் இல்லை, இதான் ஈஸி. அப்புறமா உங்களுக்கு இங்கிலீஷ் தான் சொல்லித்தரேன். இது ஏ போட்டீங்களா? இப்போ ஏ இங்க பாருங்க, இப்படி ஏ போட்டுட்டீங்களா? அப்புறமா இப்படியே இப்படி போட்டுடணும். ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஏ. பார்த்தீங்களா? அப்புறமா இருங்க, எனக்கு தெரியல, நான் சொல்லி பார்க்குறேன். ஐ வரும். ஓகேயா? ஐ ஐ வராது அண்ணா. ஐ மட்டும் தான் வரும். ஐ ஐ வராது அண்ணா. இங்க பாருங்க, இதான் ஐ. ஐ வராது அண்ணா. ஓ இருங்க, நான் ஃபர்ஸ்ட் சொல்லி பார்க்குறேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆ ஆ ஆ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ, ஓ ஓ. பார்த்தீங்களா? சொல்லி பார்த்தா தெரிஞ்சிச்சுல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கீழே ரவுண்ட் போட்டுக்கணும், மேலே ரவுண்ட் போட்டால் ஆ ஆயிடும், ஆ ஆயிடும். பார்த்தீங்களா? ஓ இப்படி போட்டு ஜங்கா போடுவீங்களா? இப்படி ரெயின்போ போடுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி அதே மாதிரி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டுட்டீங்களா எல்லாரும்? அப்புறமா இங்க ஓ ஓ வரும். பார்த்தீங்களா? ஓ இப்படி இப்படி பண்ணி விட்டுடணும், சுழிச்சு விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஏக்கு வந்துருச்சுல்ல, ஏக்கு முன்பான் சுழிச்சு விட்டுடக்கூடாது. இப்போ ஒரு சின்ன ரவுண்ட் போட்டுடணும் அதுலேயே. மறுபடியும் சொல்லி பார்க்கட்டா? ஆ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ, ஓ ஓ, ஔ. ஔ ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நான் ஓ சொல்லி கொடுத்தல, ஓ மாதிரியே போட்டு இப்படி போட்டுக்கோங்க. 3 ஓ மாதிரி இருக்கும். நான்
அப்படியே இங்க பத்துக்குள்ளே ஜாயின் பண்ணி ஊ போட்டல ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான். ஊக்கு வந்து இப்படி மேலே ஊ போடக்கூடாதாண்ணா, ஆனால் இப்படி இப்படி ரவுண்டு போட்டுக்கோங்க. அப்புறமா இப்படி போடுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா இப்படி, அப்புறமா இப்படி இப்படி. அக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப. 3 ரவுண்டு போட்டுக்கோங்க. அதான் அக்கு. உங்களுக்காக நான் ஒரு வெயிட் பண்ணிட்டா? ஓகே, சரி சொல்லி பார்க்குறேன். நீங்கள் சொல்லி பார்க்க தெரியலல்ல, அதனால சொல்லி பார்த்துடுறேன். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக் ஔ அக். அவ்வளோதான், ஈஸி. நீங்கள் எழுதிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் 10 டைம்ஸ் எழுதிட்டு வாங்க, ப்ராக்டிஸோடு வாங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பேர் வந்து லேர்ன் வித் ஜாசு, ஏன்னா நாங்கள் மாற்றிட்டோம். ஓகே, பாய். நெக்ஸ்ட்